ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது என்ன கண்டுபிடிச்சிங்களா? க்ரீனிஸாக எப்படி இருக்கு பாருங்கள். புதினா பொரி. எவ்வளோ எங்கள் வீடியோவில் அவ்வளோ தெரியல, க்ரீனிஷாக இருக்குங்க. இது எப்படி ட்ரை பண்ணணுன்னா, நம்ம நார்மல் பொரி இது பண்ணுற மாதிரி தான் வறுப்போம்ல. பொரியை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் நடக்கடலை, பொட்டுக்கடலை. என்கிட்ட பொட்டுக்கடலை இன்றைக்கி இல்லை, அதனால தான் போடலை. நடக்கடலை மட்டும் போட்டிருக்கேன். நடக்கடலை, அப்புறம் 2 பூண்டு தட்டி தோலோடு தட்டி போட்டுக்கணும். நல்லா வறுத்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்த பிறகு பொரியும் போட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த புதினா பொடி தயாரிக்கணும்னா அது எப்படின்னா, புதினாவை கழுவி காய வச்சு ஒரு 2-3 நாள் அப்படியே நல்லா காய வைங்க. அப்படியே மொறுமொறுன்னு ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா எண்ணெயில் கூட வறுத்து எடுத்து புதினாவை காய நல்லா கழுவி காய வச்சு அமைதியாக இருங்க. கழுவி காய வச்சுட்டு அதை எண்ணெயில் வறுத்து கூட நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் வச்சா ஆயில் தானே, அது ஃபேட் தானே. அதனால நான் 2-3 நாள் புதினாவை காய வச்சு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். நிழலில் தான் காய வைக்கணும், அப்போ தான் அந்த க்ரீனிஷ் அப்படியே இருக்கும். க்ரீனாக இருக்குது பாருங்கள். போட்டுட்டு புதினாவை பொடி பண்ணி அந்த காஞ்சு 2-3 நாள் கழிச்சு காஞ்ச பிறகு அதை லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கணும். உங்களுக்கு இந்த பொரியில் இருக்க உப்பே போதும்னா அப்படியே விட்டுடலாம். புதினாவை மட்டும் போட்டு அடிச்சுட்டு அந்த பொரி கொட்டை சொன்னோம் இல்லையா, எண்ணெய் தாளித்ததுக்குள்ளே அந்த பொரியை போட்ட உடனேயே ஒரு 2 தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 திருப்பி விட்டுட்டு அந்த புதினாவை போட்டுடணும். புதினா போட்டுட்டு கூடயே மிளகு பவுட்ரு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பவுட்ரு, மஞ்சத்தூள், இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரி இப்படி நாங்கள் பாருங்கள் வறுபடுது. இந்த மாதிரி வறுபடுன்னு ஆன பிறகு எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.